காலை வணக்கம். காலை சக்கரம் யோகா நிகழ்வின் இன்றைய 48 நாள் சிறப்பு நிகழ்வு நடைபெற உள்ளது. ரோட்டரி இன்டர்நேஷனல் ஜோன் 5 சேர்ந்த அனைத்து மாவட்டங்களும் இணைந்து சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கும் இந்த காலை சக்கரம் யோகா நிகழ்வினை 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியின் லியோன் அவர்களையும், 2982 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியின் சிவசுந்தரம் அவர்களையும், 3000 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியின் கார்த்திக் அவர்களையும், 3203 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியின் தன்சேகர் அவர்களையும், 3205 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியன் ரமேஷ் அவர்களையும், 3206 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியன் செல்லா கே ராகவேந்தர் அவர்களையும், 3211 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியன் தினோ ஆண்டனி அவர்களையும், 3212 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியன் தினேஷ் பாபு அவர்களையும், 3231 மாவட்ட ஆளுநர் சுரேஷ் அனைத்து மாவட்ட ஆளுநர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்றும் ஒவ்வொரு மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் 2982 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரோட்டரியன் செங்குட்டுவன், 3000 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரோட்டரியன் ஜெயராமன் சங்கரன், 3203 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரோட்டரியன் உன்னி ஐ வெங்கடேஷ், 3205 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரோட்டரியன் ஜெயராஜா, 3206 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரோட்டரியன் பத்ரிநாத், 3211 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரோட்டரியன் டேனியல், 3212 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரோட்டரியன் ஜெயமோகன், 3231 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரோட்டரியன் ஆனந்த முருகன் மற்றும் அவர்களது உதவி ஆளுநர்கள், தலைவர்கள், செயலாளர்கள், மாவட்ட மண்டல பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரையும் இந்த காலை வேளையிலே வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி வணக்கம். ரோட்டரி வணக்கம் வாசிக்க வருகிறார் 2981 டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் ரோட்டரி ரவிசுந்தர் அவர்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரோட்டரி வணக்கம். இறைவா, மனித குலத்தை படைப்பது தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்னர்கள் அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இயக்குநர்கள் அகத்துணர்வு செய்தமைக்கு நாங்கள் நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி அமைப்புகளை ஆழமாக எடுத்துக் கொள்ளவும், அனைத்து மக்களுடைய தன்னம்பிக்கையும் அமைதி நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளையும் பாகுபாடையும் நீக்கவும், பொருளாதார சமய தடைகளை களையவும், மேலும் மாநிலத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புடன் குணமுடன் வாழ்ந்திட உன் புனிதமான திருவிழை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பால் நீ என்று போதிட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையை இங்கே கூடியுள்ள ரோட்டிகளை எங்களுக்கு உதவி செய்யும்படி இறைஞ்சுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசா நல்ல சிவமையா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இன்றைய நாளும் இனிவரும் நாட்கள் அனைத்தும் அற்புதங்கள் நிறைந்த நாட்களாக அமைத்து கொடுக்கும் பிரபஞ்ச சக்திக்கு நன்றி. அதற்கான உதவி புரியும் இறை சக்திக்கும் குருமார்களுக்கும் நன்றிகள். வெற்றி புன்னகையுடன் இனிய காலை வணக்கம். மண்ணும் நீ, விண்ணும் நீ, மறிகடல்கள் ஏழும் நீ, என்னும் நீ, எழுத்தும் நீ, இசைந்த பண்ணெழுத்தும் நீ, கண்ணும் நீ, மணியும் நீ, கண்ணுள்ளாடும் பாவை நீ, நன்னு நீர்மை நின்ற பாதம் நன்னுமாறு அருளுவாய். கண்ணும் நீ, மணியும் நீ, கண்ணுள்ளாடும் பாவை நீ, நன்னு நேர்மை நின்ற பாதம் நன்னுமாறு அருளுவாய். வைகரை துயிலெழு அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததரை வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததரை வெற்றி உறுதி. நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடர்ந்து நமக்கு ஆசன பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள் அளித்து வருகிறார்கள். கிட்டத்தட்ட 11 நாட்கள் நமக்கு அருமையான பயிற்சி முறைகளை கொடுத்து கொண்டிருக்கும் சிவமையா அவர்கள் கடந்த 10 நாட்களாக ஒரு பயிற்சி முறையை கற்றறிவித்து அனைவருக்கும் ஒரு நல்ல
ஒரு புரிதலையும் ஏற்படுத்தியுள்ளார்கள். நேற்றிலிருந்து ஒரு புதுமையான அடுத்த நிலைக்கு உண்டான பயிற்சிகளை நமக்கு சிறப்பாக அளித்து வருகிறார்கள். ஒவ்வொரு நிலையும் இந்த 48 நாட்கள் நம்மளுடைய உடலில் எந்த அளவுக்கு இந்த பயிற்சி முறைகளை மேற்கொண்டால் உடலுக்கு ஆரோக்கியம் வரும் என்பதற்கு மேம்படுத்திக் கொள்வதற்காக சிறப்பான அந்த வழிமுறைகளுக்கு உண்டான பயிற்சிகளை நமக்கு சிறப்பாக அளித்து வரும் இந்த வேளையில் அனைவரும் அந்த காலை வேளையில் ஒவ்வொருவரும் இந்த பயிற்சி முறைகளை செய்து உங்களுடைய அந்த 48 நாள் நிகழ்வில் ஆரோக்கிய வாழ்வை வாழ வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு இன்றைய காலை வேளையில் நமக்கு அற்புதமான பயிற்சி முறைகள் ஆசனம், மூச்சு பயிற்சி மற்றும் தியானம் உள்ளிட்ட அனைத்து விதமான பயிற்சிகளும் அளிக்க ஆசான் நல்லசிவம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. மெதுவாக கால்கள் நேரம் இருக்கீங்க. கால்களை நல்லா இலக்கமா வச்சுக்கோங்க. வலது இடது நல்லா அசைக்கிறோம். கால் விரல்களை நல்லா மடக்கிடுங்க. 1 2 3 4 5. கால் பாதத்தை நல்லா வட்டமா சுத்துங்க. 1 2 3 4 5. அப்படியே ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3 4 5. கால் முட்டியை நல்லா மடக்கி டச் பண்றோம். நல்லா ஜஸ்டோட சேர்த்து இப்படி பிடிச்சிக்கங்க. 1 ரைட் லெக் பிடிச்சிக்கிறோம். அடுத்து லெஃப்ட் லெக், ரைட் லெக், லெஃப்ட் லெக், நேரம் விட்டீங்க. நன்றாக மூச்சு தொடுங்க. அப்படியே நின்று எனக்கு வந்துடும். இடுப்புல கை வச்சுக்கோங்க. இடுப்பு நல்லா வட்டமா சுத்துறோம். 1 2 3 4 5. அப்படியே ஆப்போசிட் சுத்துங்க. 1 2 3 4 5. நல்லா மூச்சு தொடுங்க. கை ஷோல்டர் லெவல் இப்படி மேல கொண்டு வந்துடுறோம். கால் நல்லா இடுப்பு வரைக்கும் நல்லா அசையாம வச்சுக்கோங்க. உடம்பு நல்லா ரைட் சைடு திருப்புறோம். ஸ்ட்ரெயிட்டா வந்து லெஃப்ட் சைடு, ரைட் சைடு, லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். மெதுவா கை கீழே கொண்டு வந்துருங்க. நல்லா மூச்சு விடுங்க. ரைட் ஹேண்ட் நல்லா வட்டமா சுத்துறோம். 1 காதோட சேர்த்து வருங்க. கை கீழே வரும்போது கையோட கால் பகுதியோட சேர்ந்து வரணும். மேல வரும்போது காதோடு சேர்த்து. அப்படியே ஆப்போசிட்டா சுத்துங்க. லெஃப்ட் ஹேண்ட் ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3. கையை நேரம் நீட்டிக்கிறோம். கை விரல்களை நல்லா மடக்கிக்கணும். 1 2 3 4 5. அப்படியே கை மணிக்கட்டு நல்லா வட்டமா சுத்துங்க. 1 2 3 4 5. ஆப்போசிட்டா சுத்துங்க. 1
2, 3, 4, 5. முழங்கை நல்லா மடக்கிடுங்க. 1, 2, 3. அப்படியே ஷோல்டர் வச்சுங்க. முழங்கை நல்லா பக்கமா சுத்துறோம். 1, 2, 3, 4, 5. Opposite. 1, 2, 3, 4, 5. கை நல்லா ஃப்ரீயா இறக்கமா விடுங்க. நல்லா மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுறோம். அப்படியே எடுத்து வச்சுங்க. ரைட் சைடு போறோம். ஸ்ட்ரைட்டா பாருங்க. லெஃப்ட், ஸ்ட்ரைட், ரைட், left, right, left. Straight up, up, down, up, down, up, down. நல்லா மூச்சு விடுங்க. கழுத்து நல்லா வட்டமா சுத்தணும். 1, 2, 3. ஆப்போசிட்டா சுத்துங்க. 1, 2, 3. ஸ்ட்ரைட்டா பாருங்க. மூச்சு விடுங்க. இப்ப இடத்துல கையை வச்சு நம்ம உடம்பு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 முறை பின்னாடி வரணும். 1, 2. அடுத்து முன்னாடி கை வச்சு ஒரு 2 முறை ஃபார்வர்ட் பண்ணி 1, 2, 3, 4, 5. நல்லா மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. மறுபடியும் பின்னாடி ஒரு 2 முறை செய்யுங்க. பேக் பண்ணி 1, 2. மீண்டும் முன்னாடி 1, 2. ஸ்ட்ரைட்டா பண்ணுங்க. நல்லா மூச்சு விடுங்க. கால் சேர்த்துங்க. நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை நம்ம அசைவு பயிற்சியில செஞ்சோம். இப்போ தாடாசனம் ஆசனங்களுக்கு வைக்கிறோம். முதலாசனம் தாடாசனம். கைகளை மேல போட்டுங்க. உள்ளங்கை ஆகாயத்தை 10 மாதிரி திருப்பிங்க. காலை பேலன்ஸ் பண்ணி நல்லா மேல சொல்லுவாங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மெதுவா கைகளை விடுவாங்க. நன்றாக மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுறோம். அடுத்து உட்கட்டாசனம். ஒரு அடி கேப் வச்சுக்கிறோம். சேர் பொசிஷன் நிற்கிறோம். கைகளை மூச்சு விட்டு நேரா கொண்டு வாங்க. முழங்கால மட்டும் அப்படியே மடக்கிட்டே வாங்க. முதல் கண் ஸ்ட்ரைட்டா இருக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. மெதுவா மூச்சு விட்டு மேல வாங்க. கைகளை மெதுவா கீழே வைங்க. நன்றாக மூச்சு விட்டுருங்க. ஆழ்ந்த மூச்சு விட்டுடுங்க.
ஆசன பயிற்சிகள் செய்யும் போது நீங்க நல்லா மனதார உணர்ந்து பண்ணுங்க. உலகால முட்டியை கவனிக்கணும். கீழே எங்க பேலன்ஸ் பண்றோமோ அந்த இடத்துல மேல கவனம் இருக்கு. கால் பால் தான், கால் விரல்கள் தான் நம்ம தாங்கி நிற்கிறது. அந்த பேலன்ஸ் பண்ணக்கூடிய இடத்தை நம்ம கவனிக்கணும். உட்கார்ந்து செஞ்சா இடுப்பு நல்லா பேலன்ஸ் பண்ணி முதல் பெண் ஸ்ட்ரைட் வச்சு. அதனால பயிற்சி செய்யும் போது இதெல்லாம் ரொம்ப கவனமா செய்யணும். நம்ம எந்த இடத்துக்கு பயிற்சி பண்றோம், எங்க மூச்சு நிற்குது, எங்க மூச்சு உள்ள போகுது, எந்த இடம் வலி இருக்குது அப்படிங்கிறத நல்லா கவனிச்சு செய்யணும். நல்லா மூச்சு விடுங்க. அடுத்து நடராஜாசனம். கால் அகலமா வச்சுக்கோங்க. கால பாதத்தை வீசைட்டு வச்சுக்கோங்க. கால் பாதம் திரும்பி இருக்கணும். லெஃப்ட் லெக் வந்து லெஃப்ட் சைடு நல்லா திரும்பி இருக்கணும். கைகளை நேராகிட்டுங்க. சின்னத்துல வச்சு மடக்கணும். இந்த கை வந்து ஷோல்டர் லெவல் நேராக. அப்படியே கால் முட்டி மடக்குங்க. நடராஜாசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நேராக வந்துருங்க. கைகள் மெதுவாக கீழே. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. மீண்டும் நல்லா மூச்சு விடுங்க. இப்போ இன்னும் வந்து அகலமா வச்சுக்கிறதால இந்த வலது காலம் வந்து குட்டியை நல்லா மடக்கு. இடுப்புல கை வச்சுக்கோங்க. ரைட் சைடு திருப்பிங்க. கால் முட்டியை நல்லா மடக்குங்க. இப்படி நல்லா உடம்பு பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா மடக்கி கையில உயர்த்தி இப்படி கை கோர்த்துக்கணும். நல்லா கம்பீரமா இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக கை கலந்துவாங்க. நல்லா மூச்சு விடுங்க. வாழ்த்துக்கள், மிக சிறப்பா செஞ்சீங்க. ராஜ கம்பீராசனம் அப்படின்னா ராஜாவுடைய அந்த சேர் மாதிரி இருக்கக்கூடிய பயிற்சி. ராஜாவுடைய சேர் எப்படி கம்பீரமா இருக்கும் அது மாதிரி செய்யக்கூடிய பயிற்சி. லெஃப்ட் லெக் இப்ப எல் பொசிஷன்ல மடக்கிடுங்க. நல்லா முடிஞ்ச அளவுக்கு மடக்குங்க. நல்லா மடக்குங்க. இன்னும் நல்லா மடக்குங்க. பின்னாடி இருக்கிறதால முட்டி வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். கைகள் மேல உயர்த்தி கை கொடுத்துங்க. நல்லா கம்பீரமான தொட்டத்தோடு நினைங்க. இந்த பயிற்சி செய்யறதுனால நமக்கு ஆளுமை திறன் அதிகரிக்கும். நல்ல உடல் திறன் அதிகரிக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. நல்லா முடிச்சுருங்க. மிக சிறப்பு, மிக சிறப்பு. நல்லா அழகா செஞ்சீங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. நீங்க இந்த துடைப்பகுதிக்கு நல்லா ஆற்றல் கிடைச்சதை நீங்க உணர முடியும். நல்லா இடுப்பு வருவது நல்லா ஸ்ட்ராங் ஆகும். இடுப்பு பகுதி வலிக்காது. கெண்டைக்கால் பகுதிக்கு நல்லா முழுமையான ரத்தோட்டம் இருக்கும். நல்லா அந்த ரத்தோட்டம் வந்து கால் விரல்ல இருந்து உச்சி வரைக்கும் நல்ல ஒரு சுழற்சி ஏற்படுறதுக்கு இந்த பயிற்சியெல்லாம் ரொம்ப அவசியம். அதே போல நடராஜாசனம் செய்யும் போது நம்ம தொடை பகுதியில் இருக்கக்கூடிய அதிக எடை வந்து குறையும். நடக்கும் போதெல்லாம் தொடையை ரொம்ப உரசும். அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். இந்த பயிற்சி தான் ரொம்ப அவசியம். நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. காலை வீசை வச்சுக்கோங்க. மல ஆசனம். வணக்கம் வச்சிருக்கிறோம். அப்படியே மெதுவா கீழே போங்க. அமர்ந்து நினைக்க.
அப்படியே அமர்ந்து நிற்கின்றோம். நல்லா நிமிர்ந்து பார்க்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 அப்படியே இருக்கிறீங்க. மெதுவாக இருக்கிறாங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. இந்த பயிற்சி வந்து கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வை கொடுக்கும். கர்ப்பப்பைக்கு நல்ல ஆற்றலை தரக்கூடிய பயிற்சி. மலச்சிக்கல் ஆகாது, ஜீரண உறுப்புகள் பலமடையும். அப்படியே கால சேர்த்துவீங்க. அமர்ந்த நிலைக்கு வந்துருங்க. நன்றாக மூச்சு. இப்போ வக்ராசனம் செய்ய போறோம். இந்த பயிற்சி வந்து நம்முடைய முதுகு தண்டை வலிமைப்படுத்தக்கூடிய பயிற்சி. முதுகு தண்டுக்கு நல்லா முழுமையான காற்றோட்டம் வெப்போட்டம் கிடைச்சு முதுகு தண்டு நல்லா ஸ்ட்ராங்காகவும் நல்லா ஆரோக்கியமாகவும். நம்ம உடம்புக்கு வந்து அடிப்படையே முதுகு தண்டு தான். ரைட் லெக் வந்து லெஃப்ட் சைடு வச்சுக்கோம். நல்லா ஜஸ்டோட சேர்த்து வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட்ல பிடிச்சிருக்கு. ரைட் ஹேண்ட் பின்னாடி வைக்கிறோம். நல்லா திரும்ப 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஸ்ட்ரெயிட்டா பாருங்க. நன்றாக மூச்சு விடுங்க. மீண்டும் நல்லா மூச்சு விடுங்க. இப்ப லெஃப்ட் லெக் எடுத்து ரைட் சைடு வச்சுக்கிறோம். கால் முட்டி நல்லா ஜஸ்டோட ஒட்டி வைங்க. ரைட் ஹேண்ட் நல்லா பிடிச்சிருங்க. லெஃப்ட் ஹேண்ட் பின்னாடி கொண்டு போறோம். மேல் பின்னாடி வச்சு நல்லா லெஃப்ட் சைடு திரும்புங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. நன்றாக மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. ரெண்டு காலை நேரம் நீட்டிக்கிறோம். பட்டர்ஃப்ளை ஆசனம். ரெண்டு கால பாதங்களையும் சேர்த்து வச்சுக்கிறோம். நல்லா காலை பிடிச்சுக்கோங்க. கால் முட்டியை வந்து மேலும் கீழும் நல்லா மேல ஏற்றி இறக்கணும். நன்றாக முடிச்சுடுங்க. மெதுவாக முடிஞ்ச அளவு தலைக்கீழ கொண்டு போங்க. கால் விரலை டச் பண்ற அளவுக்கு வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சு விடுங்க. ஆழ்ந்து மூச்சு விடுங்க. நம்ம இன்னைக்கு செய்யக்கூடிய இந்த பயிற்சி எல்லாம் செய்யும்போது ஒரு 10 டேஸ் செஞ்சீங்கன்னாவே உடல்ல வந்து நல்லா நிறைய மாற்றங்கள் ஏற்படும். பெண்களுக்கெல்லாம் வந்து அந்த கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் எந்த பிரச்சனையும் வராது. நல்ல ஆரோக்கியம் அடைய முடியும். தொடர்ந்து குழந்தைகளை செய்வீங்க. அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா தீர்வு கிடைக்கும்.
அடுத்தது மலச்சிக்கல் வராது, கால் வந்து நல்லா இலக்கமா இருக்கும் இந்த ஆசனம் செய்யறதுனால. இந்த பட்டர்ஃப்ளை ஆசனம், ஆமை ஆசனம் செய்யறதுனால நம்முடைய மனமும் அமைதி அடையும், நல்ல ஐம்புலன்களும் கட்டுப்படும். ஐம்புலன்களும் அதாவது அமைதி நிலை அடையும்னு சொல்லுவாங்க. அப்படியே கால நேரம் ஆயிட்டுங்க, நன்றாக மூச்சு தொடுங்க. கால் நீட்டி ஸ்ட்ரெயிட்டா பண்ணுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடுங்க. கை பின்னாடி நல்லா நீட்டுங்க. அப்படியே கால ரெண்டையும் மடக்கி செஞ்சிருங்க. இடுப்பை நல்லா மேல தூக்குறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. போயிட்டு கால நீட்டிருங்க. நல்லா மூச்சு தொடுங்க. ரெண்டு கால் முட்டி நல்லா கை கோர்த்து பிடிச்சிருங்க. அப்படியே தலையை கொண்டு வந்து முட்டி டச் பண்ற மாதிரி கொண்டு வாங்க. பவன முக்த ஆசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10. போய் நன்றாக ஆழ்ந்த மூச்சு தொடுங்க. மீண்டும் நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடுங்க. அப்படியே குப்புற திருப்பி படுத்துங்க. குப்புற திருப்பி படுத்து நன்றாக மூச்சு தொடுங்க. முதலை ஆசனம் பண்ணுங்க. நல்லா மூச்சு தொடுங்க. அப்படியே சோல் ரொட்டி கைவிங்க. அப்படியே வச்சுக்கோங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடுறோம். நன்றாக மூச்சு தொடுங்க. மான் மூச்சு பயிற்சி. முன்னாடி கை வச்சு மேல வந்து சோல்டர் நேர் கை கீழே வச்சுக்கணும். இடுப்பு நல்லா மேல இருக்கணும். மூச்சுக்கு மேல பாருங்க. நல்லா மேல பாருங்க. இடுப்பு வந்து நல்லா கீழே போயிருக்கும். தலை கீழே வந்து வாங்க. இடுப்பு நல்லா மேல தூக்கிடுங்க. up down up down up down. அப்படியே உட்கார்ந்துருங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடுங்க. அடுத்து நம்ம கையை அப்படி கோர்த்து வச்சுக்க. அர்த்த சிரசாசனம், அதாவது சிரசாசனத்துல பாதி நிலை. கவனிங்க. அதிக பிரஷர் இருக்கிறவங்க வந்து கவனமா செய்யணும். உங்களால முடிஞ்ச செய்யலைன்னா செய்ய வேண்டாம். பார்த்து கவனிச்சுக்கிட்டே இருங்க. போதும். அடுத்தது வந்து கையை கோர்த்து இப்படி வச்சிருக்கிறோம். தலை வந்து கையை ஒட்டி வச்சுக்கோங்க. முழங்கால் முட்டியை இப்படி மேல தூக்கிடுங்க. கால் முடிஞ்ச அளவுக்கு பக்கத்துல கொண்டு வந்துச்சு. இதே நிலையில ஒரு 30 செகண்ட் வைங்க. 1 2 3 4 5 6 7 8
9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30. சிறப்பு. மெதுவா கீழே இறக்கிடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. மூளைக்கு வந்து நல்ல ஆற்றலை தரக்கூடிய பயிற்சி, நல்ல அறிவாற்றலை தரக்கூடிய பயிற்சி. தலை சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து எது வராது. நல்ல ரத்தோட்டம் போய் கண்களுக்கு நல்ல ஆற்றலை தரும், மூளைக்கு நல்ல புத்துணர்வை ஏற்படுத்தும். நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. நீங்க கையில அப்படி மனதையில பேலன்ஸ் பண்ணி செய்ய முடியலன்னா மலையாசனம் கூட செய்யலாம். அதாவது பர்வதாசனம் சொல்லுவாங்க, இல்லைன்னா மலையாசனம் சொல்லுவாங்க. இப்படி கை வச்சு இப்படி நின்று செய்யலாம். இப்படி கூட செஞ்சுக்கோங்க. இது கொஞ்சம் உங்களுக்கு செய்யறதுக்கு இயல்பா ஈஸியா இருக்கும். ஒரு 40 செகண்ட் அந்த மாதிரி பொசிஷன்ல வச்சுக்கோங்க. கால் நீட்டிக்கிறோம். சுகாசனத்துல வச்சுக்கோங்க. காலை லெஃப்ட் லெக் ஒட்டி வைங்க. அடுத்து ரைட் லெக். சின்முத்திரை. நேரா வந்து நல்லா மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. நீங்க இப்ப மூச்சு விடும் போது தெரியும், நல்லா சுவாச உறுப்புகளுக்கு மூச்சு போறதை நீங்க கவனிக்கலாம். இந்த பயிற்சி செஞ்சிருந்தீங்கன்னா சுவாச உறுப்புகளையும் நல்லா பலப்படுத்தும். மூக்கு அடைச்சிருந்ததுனாலும் அந்த அர்த்த சிரசாசனம் செய்யும் போது சரியாயிடும். நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. ஆதிமுத்திரை வச்சுக்கோங்க. திருமூல பஸ்திரியா மூச்சு பயிற்சி. மேல போகும்போது மூச்சுடுங்க, கீழே வரும்போது மூச்சு விடுங்க. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. அப்படியே சின்முத்திரை வைத்து நல்லா மூச்சு கவனிங்க. மிக சிறப்பா பயிற்சி செய்றீங்க. வாழ்த்துக்கள். மெதுவாக மூச்சு விட்டு மெதுவாக விடுங்க. உங்களால இப்படி உட்கார முடியல அப்படின்னா, முதுகுத்தண்டு ஸ்ட்ரெயிட்டா வச்சு உட்கார முடியலன்னா ஏதாவது ஒரு சாஞ்சு கொண்டுங்க. ஒரு சுவர் இருந்ததுன்னா அது சாஞ்சு கொண்டுக்கலாம். டேபிளுக்கு இருந்தா கூட அந்த டேபிள் மேல சாஞ்சு இருந்துக்கலாம். முதுகுத்தண்டு வந்து கண்டிப்பா ஸ்ட்ரெயிட்டா வச்சுதான் நம்ம செய்யணும். நல்லா மூச்சு விடுங்க. மீண்டும் ஒரு 10 கவுண்டிங் செய்யுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. சின்முத்திரை. 1 சொன்னா ஒரு வாட்டி மூச்சு எடுத்து மெதுவா இன்னும் சொல்லி மூச்சு விடுங்க. 1, 2. நல்லா மூச்சிடுங்க. 3,
எம் சவுண்ட் வந்து உங்களுக்கு கேட்கறவங்களுக்காக நான் சத்தமா சொல்றேன். நீங்க வந்து உங்களுக்கு கேட்கற மாதிரி செஞ்சா போதும். உங்களுக்கு எம் சவுண்ட் கேட்கற மாதிரி செஞ்சீங்கன்னாவே போதும். நல்லா ஆழ்ந்து மூச்சுடுங்க. இந்த ஓசை வந்து உங்களுடைய மூளை வந்து நல்லா ஒழுங்குபடுத்தும். அதாவது நம்ம அலைபாயும் மனசை வந்து அமைதிப்படுத்தும். எண்ணங்கள் அற்ற நிலைக்கு கொண்டுட்டு போறதுக்கு இது மிக சிறப்பான பயிற்சி. நம்ம உடல் மேல நல்லா கவனம் வரும். ஐம்புலன்களும் அமைதியாகும். நேர கொடுங்க, நல்லா மூச்சு கொடுங்க. அப்படியே கால் நேரம் நீட்டி சாந்தியாசன நிலைக்கு போய்க்கலாம். ஒரு சைட திரும்பி படுங்க. உள்ளங்கை ஆகாயத்தை பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. கண்களை முடிக்கீங்க. உடல் தளர்வு வச்சுக்கோங்க. உங்களுடைய கவனம் எல்லாம் மூச்சு காட்டுறே இருக்கணும். உடல் நல்ல இலக்கமா ஓய்வு நிலையில வச்சிருங்க. உள்ளங்கை ஆகாயத்தை பார்த்த மாதிரி இருக்கணும். கவனம் எல்லாம் மூச்சு மேல வைங்க. கைகள் தோள்பட்டையில நல்லா தளர்வா வச்சுக்கோங்க. நம்முடைய கழுத்து பகுதி நல்லா இலக்கமா வைங்க. கால் விரல் இருந்து இடுப்பு வரைக்கும் நல்லா ஓய்வு நிலையில வச்சுக்கோங்க. சுவாசம் நன்றாக உள்ளே செல்கிறது. நம்முடைய வயிற்று பகுதி நல்லா விரிவடைகிறது. நெஞ்சகம் விரிவடைகிறது. அப்படியே மூச்சு விடும்போது உடல் சுருங்கி காற்று வெளியே போகுது. நல்லா கவனிங்க. வயிற்று பகுதியை நல்லா இலக்கமா வைங்க. நம்முடைய நெஞ்சக பகுதியை நல்லா இலக்கமா வைங்க. உச்சி முதல் பாதம் வரை அனைத்து உறுப்புகளும் ஓய்வு நிலையில் உள்ளது. கண்கள் மூடி வச்சிருக்கிறோம். மெதுவாக சுவாசிக்கிறோம். இந்த வேளையில் பேரண்டத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பேரண்ட ஆற்றல், இறை ஆற்றல் வான்காந்த வழியாக இறங்கி வந்து நாம் உடல் முழுவதும் பற்றி படர்ந்து தூய்மை அடைந்து பரிபூர்ண ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. ஓய்வு நிலையில் உள்ளது. நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் இருக்கும் இடத்தில் நம்மை சுற்றி பிரபஞ்ச ஆற்றல் நிரம்பி நம் உடல் முழுவதும் பற்றி படர்ந்து உடல் தூய்மையடைந்து மனம் தூய்மையடைந்து பரிபூர்ண ஆற்றலை பெற்று நாம் ஓய்வு நிலையில் இருக்கின்றோம். நம் உடல் வலிமை பெற்றுள்ளது. நம்முடைய மனம் வலிமையடைந்துள்ளது. நம்மை சுற்றிலும் உள்ள ஒளி உடல் நல்ல வலிமையாக முழுமையான கட்டமைப்போடு நம்மை பாதுகாக்கின்றது. நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். முழுமையான கவனத்தோடு ஓய்வு நிறைந்திருக்கிறோம். மூச்சு மேலேயே கவனம் இருக்கணும். ஆழ்ந்து மூச்சுடுங்க. மெதுவாக மூச்சு விடுங்க. நம்முடைய ரத்தோட்ட மண்டலங்கள் முழுவதும் முழுமையான ஆற்றலை பெற்று ஓய்வு நிறைந்திருக்கிறது.
நம்முடைய எலும்பு மண்டலங்கள் முழுவதும் முழுமையான ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையில் நம்முடைய நாளமில்லா சக்தி மண்டலங்கள் முழுவதும் முழுமையான ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையுள்ளது. நம்முடைய தோல் மண்டலங்கள் முழுவதும் முழுமையான ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையுள்ளது. நம்முடைய தசை மண்டலங்கள் முழுவதும் முழுமையான ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையுள்ளது. நம் உடல் முழுவதும் அனைத்து உள்ளுறுப்புகளும் முழுமையான ஆற்றலோடு ஓய்வு நிலையுள்ளது. ஆழ்ந்து மூச்சிருக்கிறோம், மெதுவாக மூச்சு விடுறோம். அப்படியே நாம விழிப்பு நிலைக்கு வந்துடுறோம். அப்படியே கைகள் மேல உயர்த்துங்க. ரைட்டு லெப்ட் திரும்பி எழுந்திருச்சு பாருங்க. நல்லா கைகளை வச்சு கண்களை வச்சுக்கோங்க. யாம் பெற்ற இன்பம் இவ்வையகமும் பெற வேண்டும் என்ற நோக்கத்துல நாம நம்முடைய உடலை தூய்மைப்படுத்திக்கிட்டோம், நம்முடைய மனதையும் தூய்மைப்படுத்திக்கிட்டோம். நம்மை சார்ந்து இருக்கிறவங்களை எல்லாத்துக்கும் இந்த நன்மை கிடைக்க நாம எல்லாரும் உதவும். எதன்றே நம்ம பெற்றுக்கிட்டோம் அப்படின்னா அதை மற்றவங்களுக்கு அது கொடுக்கணும். அதுதான் உலக நியதி. நாம சிறப்பா இருக்கணும் அப்படின்னா இது நடந்தாதான் அது சிறப்பா இருக்கும். எதை பெற்றுக்கிறோமோ அதை மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது அது நமக்கு நிலைத்து இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச பயிற்சிகளை சொல்லிக் கொடுக்க மற்றவங்களுக்கு. மற்றவங்களுக்கு இது நடக்குது. இந்த காலை சக்கரம்னு ஒன்று நிகழ்வு நடக்குது, இலவசமா எல்லா பயிற்சியும் கிடைக்குது அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க. அனைவரும் பயன்பெறட்டும். நீங்க கண்டிப்பா உடலால மனதால இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனையுமே நீங்க சரி செய்ய முடியும். நீங்க 40 நாள் நல்லா புரிஞ்சுக்குவீங்க. மீண்டும் நாளைக்கு இந்த பயிற்சி செய்யுங்க. இது நாள் வரையில சொல்லி கொடுத்த பயிற்சியை நீங்க செஞ்சு பாருங்க. சரிங்களா? நல்லா வீடியோ ஆன் பண்ணி நல்லா கவனிச்சு பாருங்க. அப்பதான் நம்ம முழு கவனம் இதுல இருக்கும். இந்த நல்லதொரு வாய்ப்பினை நமக்கு வழங்கிய ரோட்டரி சங்கங்களுக்கு நாம் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க. நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு அனைத்து விதமான ஆசன பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள் உள்ளிட்ட பயிற்சிகளை அளித்து சிறப்பான ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த ஆசான் நல்ல சிவமையா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி.